ஹே गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய படங்கள் நல்லா இருந்தாலும் மக்கள் கிட்ட சரியா போய் ரீச் ஆகாம ஃப்ளாப் ஆயிடுங்க. இதுக்கு அந்த படத்துக்கான சரியான ப்ரொமோஷன் கிடைக்காததும் ஒரு காரணம். அந்த மாதிரி படங்களை தான் நம்ம அண்டர்ரேட்டட் மூவிஸ்னு சொல்லுவோம். அப்படி பாலிவுட்ல 2013ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான அண்டர்ரேட்டட் மூவியை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு டேபிள் நம்பர் 21. படத்துல பெரிய ஸ்டார்ஸ்லாம் இல்லாதனால இந்த படம் சரியா ரீச் ஆகாம ஃப்ளாப் ஆயிருக்கு. அண்ட் எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. படத்தோட ஸ்டோரி லைன் சிம்பிள் தாங்க. விவான் அண்ட் சியா அப்படின்னு ஒரு கல்யாணமான கப்பல்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான வேலை இல்லாதனால அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கிற சமயத்துல அவங்களுக்கு ஒரு பம்பர் குலுக்கல்ல ஃபிஜிக்கு போறதுக்கான டிராவல் டிக்கெட்ஸும் அங்க செலவுக்கான எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குதுங்க. அவங்களாம் அங்க போயிட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப அவங்க தங்கி இருந்த ரெசார்ட்டோட ஓனர் ஒரு கேம் ஷோ நடத்துறாரு. அது என்னன்னா இந்த ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேம் ஷோ தான். அது ஜெயிச்சா 30 கோடிக்கும் மேல பணம் தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே கஷ்டத்துல இருந்தவங்க பேராசை காரணமா அந்த கேம் ஷோல கலந்துக்க சம்மதிக்கிறாங்க. அப்படி என்ன கேம் ஷோ அது? அதுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது? கடைசியில அவங்க அந்த கேம் ஷோவை வின் பண்ணாங்களா? அப்படி எல்லாத்தையுமே விறுவிறுப்பா சொன்ன படம் தாங்க டேபிள் நம்பர் 21. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கையும் போட்டுட்டு வாங்க இப்ப நம்ம வீடியோவை பார்க்க போலாம். படத்தோட ஆரம்பத்திலே விவான் அண்ட் சியா ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஃபிஜிக்கான ஒரு ஃபேமிலி ட்ரிப் லாட்டரி அடிச்சிருக்கு. இதனால அவங்க அந்த நாட்டுக்கு ஃபிளைட்ல போயிட்டு இருக்காங்க. அதுவும் பிசினஸ் கிளாஸ்ல போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அதை பத்தி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும்போது சியா மட்டும் ஓவர் ஜாய்ஃபுல்லா இருக்கா. அவங்க ரெண்டு பேருக்குமே வேலை சரியா அமையாததால அவங்க ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்துட்டு வராங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பம்பர் குலுக்கல் மூலமா ஃபிஜிக்கு போற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதுல இருந்தாவது அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அவங்களும் ஃபிஜில போய் லேண்ட் ஆயிடுறாங்க. அந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெசார்ட்ல அவங்களோட ஸ்டேவை ஆஃபர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அங்க எல்லாமே ஃப்ரீ தாங்க. இன்க்ளூடிங் அவங்களுக்கான ரெஸ்டாரண்ட்ஸ், டிராவல் எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கப்புள்ஸுக்கு 10th வெட்டிங் ஆனிவர்சரியும் வருது. ஆனா விவானுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் மட்டும் ஓடிட்டே இருக்கு. இவங்க இந்த ட்ரிப்பை ஒன்னும் சம்பாரிச்செல்லாம் போகல, இவங்களோட பியூர் லக்கால மட்டும்தான் இந்த ட்ரிப் கிடைச்சிருக்கு அப்படின்றத நினைச்சு அவன் வருத்தப்பட்டு இருக்கான். ஒரு நாள் காலையில விவான் சீக்கிரமா எழுந்து அவனோட லேப்டாப்ல ஏதோ செக் பண்ணிட்டு இருக்கான். சியாவும் எழுந்து பார்த்துட்டு காலங்காத்தால லேப்டாப்ல என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்னும் இல்லம்மா, நான் நிறைய வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தேன், ஏதாவது ரிப்ளை வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் அனுப்பிச்ச எந்த அப்ளிகேஷனுமே ஒரு ரிப்ளையும் வரலங்க. இதை கேட்ட சியாவும் கொஞ்சம் வருத்தமாயிடுறா. சோகத்துல இருக்கிற தன்னோட மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக விவான் அவளுக்காக வாங்கி வச்சிருந்த ஒரு பேர்ல் நெக்லஸ் கிஃப்டா கொடுக்கறான். அவன் அந்த நெக்லஸ் சந்தோஷமா போட்டுக்கிட்டாலும் இதை வாங்குறதுக்கான காசு இவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவளும் கேட்கறா. அதுக்கு அவன் என்னோட சேவிங்ஸ்ல தான் இதை வாங்கினேன், எனக்கு பணத்தை விட உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சந்தோஷப்படுத்துறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம் சர்வீஸும் வந்து அவங்க கிட்ட உங்களுக்கான ஃப்ரீ பிளேன் ரைட் பிளான் பண்ணிருக்கோம், அது மட்டும் இல்லாம டைனிங்கும் உங்களுக்கு பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கப்புலும் ரொம்ப குஷியாகி அந்த பிளேன்ல கிளம்புறதுக்காக போறாங்க. அந்த பிளேன்ல போனவங்க இன்னொரு ரெசார்ட்டுக்கு போய் அவங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த டைனிங்கும் போறாங்க. அப்போ விவான் சியா கிட்ட, எனக்கு என்னமோ நான் என்னோட பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு தோணுதுமா, வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணாம நானே ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா 8 மணி நேரம் வேலையில கிடைக்கிறது இந்த லாட்டரியில ஜெயிக்கிற மாதிரி தான், எல்லாமே டெம்பரரி, நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு குரல் கேக்குதுங்க. சந்தோஷத்துக்கு அளவுகோல்லாம் வைக்க முடியாது, அதே போல பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு அந்த குரல் சொல்லுது. இந்த குரல் யாரோடதுன்னா அந்த ரெசார்ட்டோட ஓனர் மிஸ்டர் கான் அப்படின்றவரோடது. அவரு தன்னை இந்த கப்புள்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப மோட்டிவேஷனலா பேசின உடனே அந்த கப்புள்ஸ் அவரோட பேச்சை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்போ கான் அவங்க கிட்ட, நீங்க ஏற்கனவே இது உங்களோட 10th ஆனிவர்சரி அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம எங்க ரெசார்ட் திறந்து 10வது வருஷம் ஆனிவர்சரி ஆகுது, இதை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கப்புள்ஸ கான் ட்ரிங்க்ஸுக்கு இன்வைட் பண்றாரு. இப்பதான் மிஸ்டர் கான் அந்த கப்புல ஒரு கேம் ஷோக்கு இன்வைட் பண்றாரு. அந்த ஷோவோட பேரு டேபிள் 21. அது ஒரு லைவ் கேம் ஷோ. அதுல மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு 21 கோடி ரூபாய் பிரைஸ் மணியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கேம் ஷோவோட ரூல்ஸ் சிம்பிள் தான். உங்களோட பர்சனல் லைஃப் பத்தின சில கொஸ்டின்ஸ் நாங்க கேட்போம், அதுக்கு நீங்க உண்மையை மட்டும் தான் பதிலா சொல்லணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 8 டாஸ்க் கொடுக்கப்படும், அந்த டாஸ்கையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இத சொல்லிட்டு அந்த கேம்ஸோட ரூல்ஸையும் அவர் சொல்றாரு. முதல் ரூல் என்னன்னா, நீங்க போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க இறந்துருவீங்க. ரெண்டாவது ரூல், இந்த கேம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நடுவுல உங்களால இதை விட்டு போக முடியாது. அண்ட் மூணாவது, வெளியில இருந்து உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது, உங்களோட பார்ட்னர் மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதுதான் அந்த கேமோட ரூல்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கப்புள்ஸும் இந்த கேம் ரொம்ப ஈஸியா இருக்கு, இதை விளையாடி பிரைஸ் மணியை மட்டும் ஜெயிச்சுட்டா அவங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்றாங்க. அவங்களும் மிஸ்டர் கானோட சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கானோட ஆளுங்க அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அதுல லீகலா அவங்க கிட்ட சைன் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கையில போய் சொன்னா காட்டி கொடுக்கிற லைட் டிடெக்டர் வாட்சையும் கட்டி விடுறாங்க. அவங்க உண்மையை சொன்னா கிரீன் கலர் லைட் எரியும், போய் சொன்னா ரெட் கலர் லைட் எரியும். அதுக்கப்புறம் அவங்க கேமராஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு மிஸ்டர் கான் அந்த கப்பல் கிட்ட, இந்த கேம் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது, கேமோட ஃபண்டமெண்டல் ரூல் ஒன்னே ஒண்ணுதான், இந்த கேம் முழுக்க உண்மையை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அந்த பிரைஸ் மணி
21 கோடி ரூபாயோட நீங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணிட்டு அந்த கேமோட ரூல்ஸ் எல்லாம் முழுசா புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இப்போ அந்த கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 1 கோடி ரூபாய்க்கான முதல் கேள்வியையும் மிஸ்டர் கான் கேக்குறாரு. அவர் விவான் கிட்ட உன் மனைவி கூட பெட்ல ஒன்னா இருக்கிறத பப்ளிக்ல செய்வியா அப்படின்றது அந்த கேள்வி. விவான் அந்த கேள்விக்கு நோன்னு ரிப்ளை பண்றான். அப்போ அந்த வாட்ச்ல கிரீன் லைட் எரியுது. சோ அவன் உண்மையை தான் சொல்லியிருக்கான். இப்போ கான் அந்த கப்பலுக்கு 2வது டாஸ்கையும் கொடுக்குறாரு. அந்த கப்பல் அந்த ஊர்ல ரொம்ப பிஸியான ஒரு ஸ்ட்ரீட்ல பப்ளிக்கா கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டாஸ்கே அவங்க வெற்றிகரமா செய்யறாங்க. ஆனா அந்த கப்பலுக்கு என்ன புரிய வருதுன்னா இது ஒரு கேம் எல்லாம் கிடையாது, இது ஒரு பப்ளிக் ஷோனோ, நம்மள ஏதோ பொம்மைங்க மாதிரி வச்சு இந்த கேம்ல விளையாடுறாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது மிஸ்டர் கான் விவான் கிட்ட உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்றாரு. அவனோட பேங்க் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் டெபாசிட் ஆனதா பாக்குறான். இது அவங்கள இன்னும் அந்த கேமுக்குள்ள விளையாடுறதுக்கு தள்ளுதுங்க. அடுத்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா சியா ஒரு ஸ்ட்ரிக்டான வெஜிடேரியன். அவளுக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிடுறதுக்கான டாஸ்க கொடுக்குறாங்க. விவான் ரொம்ப கான்பிடென்ட்டா கான் கிட்ட என் வைஃப் கண்டிப்பா இந்த டாஸ்க செய்ய மாட்டா, அதனால அந்த கேமை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி சியா அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டை சாப்பிடுறாங்க. இந்த டாஸ்க முடிச்சதுனால இப்ப அந்த கப்பல் 3 கோடி ரூபாய் ஜெயிச்சிடுறாங்க. இனிமே தாங்க இந்த கேம் ஷோவே சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுது. 4வது டாஸ்கா சியாவை ஒரு ஏர் டைட் சாம்பருக்குள்ள வச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கிளாஸ் சாம்பருக்குள்ள இருக்கிற ஆக்சிஜனும் காலி ஆயிடும். ஆனா இதை தடுக்கணும்னா விவான் ஒரு விஷயம் செய்யணும். அவன் தன்னோட ரத்தத்துல இருந்து 500 மில்லி லிட்டர் ஒரு ஜார்ல தானமா கொடுக்கணும். பிரச்சனை என்னன்னா விவானுக்கு ஒரு போபியா இருக்கு. அவனுக்கு ரத்தத்தை பார்த்தா பயங்க. ஆனா இப்போ தன்னோட மனைவி ஆக்சிஜன் இல்லாம கஷ்டப்படுறத பாக்குற விவானும் அவன் பயத்தை ஓவர் கம் பண்ணி தன்னோட ரத்தத்தை தானமா கொடுத்து அந்த டாஸ்கையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றான். இந்த சமயத்துல தாங்க அந்த கப்பலுக்கு அந்த கேமோட சீரியஸ்னஸ் புரிய வருது. அடுத்து என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுறாங்க. கான் அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு விஷயத்த வலியுறுத்திட்டே இருக்காரு. இந்த கேம் முழுக்க நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கப்பல் இப்போ 4 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க. 5வது டாஸ்கா கான் சியா கிட்ட உன்னோட தலையை நீயே மொட்டை அடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கடுப்பான சியாவும் அதெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது விவான் சியா கிட்ட பைத்தியம் மாதிரி பண்ணாத, முடி மறுபடியும் வளர்ந்துரும், ஆனா பணம் வளராது, நல்லா யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்றான். ஆனாலும் சியா அவங்க கிட்ட இதெல்லாம் என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த ஐலாண்டை விட்டு ஒரு போட்ல கிளம்பி போறாங்க. அவங்க அந்த ஐலாண்டை விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போகும்போது இந்த போட்ல இருந்த ரேடியோல கான் என்ன சொல்றாருன்னா, காய்ஸ் மறந்துட்டீங்களா, இந்த கேம் ஷோ விட்டு நீங்க பாதியில போக முடியாது, 10 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா உங்க கையில இருக்கிற வாட்ச் வெடிச்சு நீங்க 2 பேரும் பீஸ் பீஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இதனால வேற வழி இல்லாம அந்த கப்புள்ஸும் மறுபடியும் அந்த ஐலாண்டுக்கு வராங்க. கான் அவங்க கிட்ட எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணீங்க, இந்த டாஸ்க் எல்லாம் முடிக்காம நீங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லிடுறாருங்க. இப்ப வேற வழி இல்லாம விவானும் சியாவோட முடிய வெட்டி அவளை மொட்டையாக்கிடுறான். அந்த கப்பல் 5 கோடி ரூபாய் ஜெயிச்சிடுறாங்க. இப்ப 6வது டாஸ்கா மிஸ்டர் கான் சியா கிட்ட நீ விவான கன்னத்திலே அரையணும். நீ எப்படி அரையணும்னா நீ உன்னோட குழந்தைய அபார்ட் பண்ண நியூஸை கேட்டு விவான் உன்னை அரைஞ்சான்ல அதே போல அவனை அரையணும் அப்படின்னு சொல்றாரு. சியாவும் மிஸ்டர் கான் சொன்ன மாதிரியே விவான கன்னத்திலே அரையறா. அதனால இப்ப அவங்க 6 கோடி ரூபாய் ஜெயிச்சிடுறாங்க. இப்பதான் அவங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் புரிய வருது. மிஸ்டர் கானுக்கு இவங்களை பத்தின எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு. இதனால அந்த ஆளு அவங்களோட வீக்னஸ் அவங்களுக்கு எதிராக திருப்பி அவங்கள வச்சு கேம் ஷோ நடத்திட்டு இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த டாஸ்கா விவான் முன்ன பின்ன தெரியாத யாராவது ஒருத்தனை அடிக்கணும். இதை செய்யறதுக்காக அவனும் அந்த ஊரோட ஸ்ட்ரீட்டுக்கு போய் அங்க நின்னுட்டு இருந்த ஒரு காரை உடைச்சிட்டு அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டு கான் கிட்ட வீடியோ ப்ரூஃபையும் காட்டுறான். ஆனா கான் அதை பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏன்னா அவர் ஆளதான் அடிக்க சொன்னாரு, இவன் காரை உடைச்சிட்டு வந்திருக்கான். சோ இதுக்கு பனிஷ்மெண்டா சியாவை ஒரு பாருக்கு அனுப்பிச்சு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவளை நேக்கடா விட சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட விவானம் பதறிட்டு இருக்கும்போது கானா அவன் கிட்ட போய் முடிஞ்ச அவன் பொண்டாட்டியை காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. விவானம் எப்படியோ ஓடி போய் அந்த பாரை கண்டுபிடிச்சு அங்க சியாவை கட்டி போட்ட ஆளை இவன் அடிச்சு போட்டுட்டு சியாவோட கையில கட்டி இருந்த கட்டியும் அவுத்து விட்டுட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இப்போ மிஸ்டர் கான் அங்க வந்து பேசிட்டு இருக்கும் போது தாங்க நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. இது சாதாரண கேம் எல்லாம் கிடையாது. மக்களோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறதுக்காக ரேண்டமான ஆளுங்களா சூஸ் பண்ணி அவங்களுக்கு பம்பர் லாட்டரி அடிச்சா மாதிரி இந்த ரெசார்ட் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான டாஸ்க் எல்லாம் கொடுத்து அவங்களோட எமோஷன்ஸை ஸ்டடி பண்றது தாங்க இவங்களோட வேலையே. இப்ப சியாவால தாங்க முடியாம என்னால இனிமே இந்த கேம் விளையாட முடியாது, ஏதாவது செஞ்சு என்ன காப்பாத்துன்னு சொல்லி அவங்க கிட்ட அழுதுட்டு இருக்கா. ஆனா அவங்களால எதுவும் செய்ய முடியாதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா கான் கிட்ட இருந்து அவங்களால தப்பிக்க முடியாதுங்க. அவரு அந்த கப்பல்ஸ் கிட்ட நீங்க படுற கஷ்டம் மாதிரி மக்கள் நிறைய பேர் தினமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, ஏதோ நீங்க படுற கஷ்டத்துக்கு உங்களுக்கு காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த 8வது டாஸ்கையும் அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த டாஸ்க் ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். அதாவது அவங்க கிட்ட 7 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கொஸ்டினுக்கும் பதில் சொல்லும் போது உங்களுக்கு 2 கோடி ரூபாய் பரிசா கிடைக்கும். கொஸ்டின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு டாஸ்க் நாங்க கொடுப்போம். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அவங்க கேட்க போற அந்த 7 கொஸ்டின்ஸுக்குமே அவங்க தப்பான பதில தான் சொல்லணும், கரெக்டான ஆன்சரை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கான் சொல்றாரு. இப்போ அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும் போது கான் சியா கிட்ட மறுபடியும் அந்த ரூல்ஸ் சொல்றாரு. அதை கேட்டு கோவப்பட்ட சியாவும் எனக்கு எல்லாம்
தெரியும், நீ கொஸ்டினை கேளு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. கானும் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கேக்குறாரு. அது ரொம்ப சிம்பிள் தாங்க. நீ விவானோட ஒய்ஃபா அப்படின்னு கேக்குறாரு. அவ அந்த கேள்விக்கு நோ அப்படின்னு சொன்ன உடனே அவளோட வாட்ச்ல ரெட் லைட் எரியுது. சோ இப்ப அவ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாஸ் ஆயிட்டா. அவளும் இப்ப எல்லா கொஸ்டின்ஸுமே எப்படியோ பாஸ் பண்ணிடுறா. இப்போ கடைசி கேள்வியை மிஸ்டர் கான் கேட்க போறாரு. அவர் சியா கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஏதாவது ஆம்பளை கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சியா எஸ்ன்னு பதில் சொல்றா. அவ போய் சொல்லும் போது அவ வாட்ச்ல ரெட் லைட் தானே பிளிங்க் ஆகணும். இந்த முறை அவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற மாதிரி அவளோட வாட்ச்ல கிரீன் லைட் பிளிங்க் ஆகுதுங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் சியா யாரோ ஒரு ஆம்பளையோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. இத பார்த்த விவானும் எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே நின்னுட்டு இருக்கான். சியாவும் கான் கிட்ட இந்த வாட்ச்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப கான் அவங்க கிட்ட சியாவோட பாஸ் தான் அந்த ஆளுன்னு சொல்லும் போது சியாவும் கோவமா விவான் கிட்ட இந்த ஆள் சொல்றத நம்பாத, இந்த ஆள் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்ப மிஸ்டர் கான் ரொம்ப கத்தாதமா, அது உண்மையா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிடும் சொல்லிட்டு சியாவோட போன்ல இருந்து அவளோட பாஸுக்கு ஒரு லவ் மெசேஜ் அனுப்புறாரு. அதுக்கு அந்த ஆள ரிப்ளையா ஒரு லவ் மெசேஜ் அனுப்புறான். இதுல இருந்தே கன்ஃபார்ம் ஆயிடுதுங்க, சியா கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த ஆள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா அப்படின்றது. இப்ப சியா விவான் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. நான் அந்த மாதிரி செஞ்சது உண்மைதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, உனக்கும் வேலை இல்ல, நம்ம பைனான்சியலா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், என் பாஸ் அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலனா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டினா, அதனாலதான் நான் அவங்க கூட அந்த மாதிரி இருந்தேன், நான் இது எல்லாத்தையுமே உனக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. அப்ப விவான் கான் கிட்ட அவ இத தனக்காக செய்யல, எங்க குடும்பத்துக்காக தான் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கான் அதுக்கு உன் மனைவியை பத்தி நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ, அது எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா ரூல்ஸ் படி அவ உண்மையை சொல்லிருக்கணும், அவ போய் சொல்லிட்டா, இப்ப அவளை நீ தான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விவான் என்னதான் அவன் மனைவி மேல கோவமா இருந்தாலும் அவளை கொல்றதுக்கான இன்டென்ஷன்லாம் அவனுக்கு இல்லீங்க. இதனால அவனும் மிஸ்டர் கான் கிட்ட உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதை மட்டும் நான் செய்ய மாட்டேன், வேற என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது கானும் விவானுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. சரி நீ சியாவை கொல்ல வேணாம், ஆனா நான் சொல்ற யாரா இருந்தாலும் நீ கொல்லணும், அதை மட்டும் செஞ்சினா சியா உயிரோட இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. விவானுக்கும் வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாதனால அவனும் அதுக்கு சம்மதிச்சிடறான். இப்ப அவங்க விவான ஒரு ரூம் கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூமுக்குள்ள ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் இவங்கள பார்த்த மாதிரி இல்லாம பின்னாடி பக்கமா திரும்பி உட்கார்ந்துருக்கான். அந்த ஆள் பாக்குறதுக்கு கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆன மாதிரி இருக்கான். மிஸ்டர் கான விவான் கிட்ட இப்ப நீ அவனை சுடலனா இதே இடத்துல சியாவை நான் சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்ப விவானுக்கும் வேற வழி இல்லாம அந்த கன் எடுத்துட்டு போய் அந்த ஆளை பாயிண்ட் பண்றான். அந்த ஆளை மெதுவா திரும்பி விவானை பார்க்கும் போதுதான் விவானுக்கு அந்த ஆளு யாருன்னு தெரியுதுங்க. அவனோட பேரு அக்ரம். அவன் காலேஜ் படிக்கும் போது விவான் அவனை பயங்கரமா ராகிங் பண்ணிருக்கான். விவானோட புல்லிங்னாலேயே இவன் மென்டலா டிஸ்டர்ப்டா இருக்கான். இப்ப தன்னாலதான் இந்த பையன் இப்படி ஆனா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு விவானும் மனசுக்குள்ள கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கானும் பின்னாடி இருந்து இப்ப அவனை நீ சுட போறே இல்லன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருக்காரு. ஆனாலும் விவானுக்கு அவனை சுடுறதுக்கு மனசு இல்லைங்க. திடீர்னு அவன் அந்த துப்பாக்கி எடுத்து தன்னோட நெத்தியில வச்சு ட்ரிகர் அழுத்துறான். ஆனா அந்த கன்ல தோட்டா இல்லைங்க. இப்பதாங்க மிஸ்டர் கான் ஒரு உண்மையை சொல்றாரு. உன்னை கொல்ல சொன்னனே அக்ரம், அவன் வேற யாரும் இல்ல, என்னோட சொந்த மகன் தான். நீ அவனுக்கு காலேஜ்ல கொடுத்த டார்ச்சர்ல தான் அவன் மென்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டான். ஒரு அப்பாவா என்னோட மகனோட இந்த நிலைமைக்கு என்னால எதுவும் செய்ய முடியல. இருந்தாலும் இதுக்கு காரணமான உன்னை நான் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனா உங்களை கொல்லணும்ன்ற எந்த இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது. இப்போ நீ உன் தப்ப ரியலைஸ் பண்ணதுனால நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து உயிரோட போலாம் அப்படின்னு சொல்றாரு. விவானும் சியாவும் அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே நினைச்சு அழுதுட்டு இருக்கும்போது படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. அதே போல என்னோட வாய்ஸ் ஓவர் பத்தியும் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு எனக்காக உங்களோட வேல்யூபிள் லைக்ஸையும் கொடுத்துருங்க. இதே போல வித்தியாசமான படங்கள் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.